முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி உயிர்நீத்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்து யாத்திரையாக கொண்டு வரப்பட்ட ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை செல்வ பெருந்தகை பெற்றுக்கொண்டார். ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தியதால் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் மருத்துவ அணி சார்பில் மருத்துவ முகாம், மகிழா காங்கிரஸ் சார்பில் நீர்மோர் பந்தல், ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அன்னதானம் ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அதனை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் திரும்ப சொல்லி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.